பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கவனிங்க, நாம் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு கேட்டால் நம்முடைய கடமைகளை ஒழுங்காய் செய்யும்போது நாம் அவருக்கு பயப்படுகிறோம். காலையில் எழுந்தவுடன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, படிக்கிறவர்கள் படிப்பது, வேலைக்கு போகிறவர்கள் தங்கள் வேலைக்கு ஆயத்தமாய் செல்வது, ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்வது, இதெல்லாம் சரியாய் செய்யும்போது நாம் தெய்வத்துக்கு பயப்படுகிறோம். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். எப்பா, காலையில் இருந்தோன்னா பைபிள் படி, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, தேவ சமூகத்தில் ஆண்டோடு பேசுன்னு சொன்னா, நான் அப்புறம் படிச்சுக்கிறேன், நான் பைபிள் படிச்சுட்டேன், ஒரு பொய்யை ஒன்று போட வேண்டியது, பைபிளை படிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது. காரணம், அவர்களுக்கு ஜெபம்னு சொன்னா, வேதத்தை வாசின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுது? மூடர். மூடர் என்ன செய்றாங்களா? போதகத்தையும் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டைப்படுகிறார்கள். அப்ப பைபிள் ஜெபம்னு, வேதத்தை வாசி, தியானம்னு, உன் கடமைகளை சரியா செய், காலையில் ரொம்ப நேரம் தூங்காத, எழுந்து வேலைகளை செய், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய், சுறுசுறுப்பாயிரு, உற்சாகமாயிரு என்று சொன்னால், அதை யாரெல்லாம் கேட்டு நடக்கிறார்களோ அவர்கள் ஞானத்திலே வளருகிறார்கள். யார் கேட்க மறுக்கிறார்களோ, கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்களோ, கேலி செய்கிறார்களோ அவர்கள் மூடர் என்று வேதம் சொல்கிறது. இந்த ராத்திரி காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மூடர் பலியிடுகிறதே போல நம்ம பலியிடக்கூடாது. செவி கொடுப்பதே நலம். இப்போ ஞானம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, நீங்கள் ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, உங்கள் கடமை செய்கிறதுல, எல்லாத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அறிவாளி, ஞானவான்கள், ஞானத்தினால், கர்த்தருடைய ஞானத்தினால் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் மூடர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் மனம் திரும்புவோம். கடமைகளை செய்ய தவறாதீங்க, பைபிள் படிக்க மறந்துடாதீங்க, ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறத மறந்துடாதீங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய். நீ படிக்கிறாளா? நல்லா படி, அதிகாலையில் இருந்து படி. வேலைக்கு போகிறாளா? சரியான நேரத்தில் உன் வேலை ஸ்தலத்தில் போய் வேலையில் சேர்ந்து வேலை செய். கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய், உத்தமமாக செய். யார் பார்க்குறாங்கல்ல, உன்னை கர்த்தர் பார்க்கிறார் என்று மாத்திரம் உன் மனசில் வச்சுட்டு ஜெபி, வேலையை செய். அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீ ஞானத்திலே வளருவாய், அறிவிலே வளருவாய், புத்தியிலே வளருவாய். உன்னை ஆண்டவர் உன் மேலே அளவு கடந்த அன்பை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.